வைஷ்ணவி ஷருண்ராஜ் பாத்தீங்களா, அதான் சொகுசு காரே வாங்கிட்டாங்க. இவங்களை ஒரு பெரிய முன் உதாரணமா வச்சுட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வருஷத்துல இன்னொரு கப்பல் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. அவங்க பேரு நிர்மல் ஜோமி. இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல வல்காரிட்டி தான் மெயின். பட் அதுல அந்த பையன் வந்து ஒண்ணுமே தெரியாம இன்னசென்ட்டா அப்படி போயிடுவான். இந்த பொண்ணு வந்து ஒரு அமுல் பேபி ஃபேஸ். இது பார்த்தாலும் இன்னும் ஒண்ணு இன்னசென்ட்டா தெரியற மாதிரி. இவங்க வந்து படுத்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுக்குறாரு, திங்கிங் ஷீஸ் அ ப்ராஸ்டியூட். அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஓ ஒய்ஃபா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி வல்கர் இன்னர் மீனிங் எவ்வளவு வல்காரிட்டியா இருக்கு. இப்போ அந்த ஜோமியாவும் நிர்மலும் கேரளால ஃபேமஸான சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. மெயின் காரணமே நான் அப்செட் ஆனது அந்த இன்டர்வியூ பார்த்துட்டேன். இந்த பொண்ணு ஒரு இன்னர் கார்மெண்ட்டை தூக்கி போடுது. உடனே அவர் பிடிச்சிக்கிறாரு, அதை அவங்க ஹஸ்பண்ட் நிர்மல் பிடிச்சிக்கிறாரு. பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அதுல வந்து ஓட்ட விழுந்துருக்கா. இவர் போய் தையல்ல தைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இவர் ரொம்ப இன்னசென்ட்டா. அப்போ அந்த பொண்ணு மோசமா. இதெல்லாம் என்ன ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் என்ன சொல்லி கொடுக்க வராங்க? எங்களால இந்த மாதிரி வீடியோ போட முடியாதா? இந்த மாதிரி வல்கரா அசிங்கமான வீடியோ போட நடிகைகளால முடியாதா? நாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன்னா எங்களுக்குன்னு we have a decency and manners. ஒய்ஃப் படுத்துட்டு இருக்காங்க, கண்ட இடத்துல தண்ணியை ஊத்துறாராம். இவர் ஏதோ என்னங்க இதெல்லாம்? எங்க அம்மா அப்பா நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தா அந்த வீடியோ நாங்க எடுக்க போறோம்னா குழந்தைங்களை தனியா கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் அருவருப்பா இருக்குங்க கேட்கவே. இது என்னங்க நடக்குது சுத்தி வேற? இவங்க ரெண்டு பேர் பொழப்பு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது, என்ன அருவருப்பான காட்சிகளை காட்டுறது அப்படின்ட்டு. இவங்க குழந்தைங்களும் அதை பார்க்க விடுவாங்களா அந்த வீடியோஸை? இப்போ நான் பேச வந்திருக்க டாபிக் என்னன்னாக்கா, அடிக்கடி நம்ம பாக்குறது தான், அடிக்கடி நம்ம பேசுற டாபிக் தான். ஆனா இன்னும் திருந்த மாட்டேங்கிறாங்க. யாரும் இல்லை, இந்த யூடியூபர்ஸ் தான். அதுவும் எப்படின்னாக்கா, நான் சொன்னா உங்களுக்கு க்ளூ கொடுத்தா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்தோம் ஒரு நல்ல காதல் ஜோடி, அதாவது வைஷ்ணவி ஷருண்ராஜ் பாத்தீங்களா, அதான் சொகுசு காரே வாங்கிட்டாங்க. இவங்களை ஒரு பெரிய முன் உதாரணமா வச்சுக்கிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வருஷத்துல இன்னொரு கப்பல் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. அவங்க பேரு நிர்மல் ஜோமி. இவங்க ரெண்டு பேருமே நீங்க பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமான கரெக்ட் பிளேஸ். இவங்க எப்படி பிளே பண்றாங்க அவங்க கேம்? ஆனா போடுறது எல்லாம் வல்கரான வீடியோ, பேசுற வல்கரான வார்த்தைகள். ஆனா இவங்க அதை இன்னசென்ட்டாவே செய்யற மாதிரி காட்டுறாங்க. அதாவது பாக்குறவங்க வந்து ஒரு வல்கர் காமெடியை பாக்குற மாதிரி தான் முக்கால்வாசி இவங்க ஷார்ட்ஸ் இருக்கும். இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அதுல வல்காரிட்டி தான் மெயின். பட் அதுல அந்த பையன் வந்து ஒண்ணுமே தெரியாம இன்னசென்ட்டா அப்படி போயிடுவான். இந்த பொண்ணு வந்து ஒரு அமுல் பேபி ஃபேஸ். இது பார்த்தாலும் இன்னும் ஒண்ணு இன்னசென்ட்டா தெரியற மாதிரி. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட வந்து சும்மா பார்க்கும் போதெல்லாம் லிப் டு லிப் கிஸ்ஸிங், இந்த மாதிரி ஷார்ட்ஸ். இப்போ வந்து என்னன்னா, ஒரு சினிமானா சென்சார் இருக்கு, யூடியூபுக்கு எங்க சென்சார் இருக்கு? அதையும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. சினிமால யாரும் நடிக்கிறாங்க, காசு வாங்கிட்டு நடிக்கிறாங்க, ஆனா இங்க ஒரிஜினலா செய்யறாங்க. இது வந்து யூடியூப் வந்து ஏதாவது செய்யணும் இதுக்கு. ஏன்னா இதை தடை பண்ற மாதிரி ஏதாவது செய்யணும். ஏன்னா லிப் லாக் அப்படின்ற ஒரு விஷயத்த சினிமா நான் வரும்போது கூட குழந்தைங்களை கண்ணை மூட சொல்றோம் பேரண்ட்ஸ். இல்ல அந்த மாதிரி படங்களுக்கு குழந்தைங்களை கொண்டு போறதை தடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம மேக்சிமம் அந்த மாதிரி காட்சிகளை சென்சார் போர்டுல அவாய்ட் பண்றாங்க. நம்ம பாக்குறது சென்சார் போர்டு பார்த்து கீத சர்டிபிகேட் வந்து அப்புறம் அப்ரூவ் ஆகி வர்றது தான் நம்ம பாக்குறோம். அதுலயே 1-2 படத்துல ரொம்ப ஃபேமஸான ஹீரோ, ஃபேமஸான ஹீரோயின் நடிப்புக்காக இவங்களை நம்ப வைக்கிறதுக்காக புருஷன் பொண்டாட்டி இல்லாத 2 பேரு லிப் லாக் சீன்ல செய்யறாங்க. ஆனா இவங்க எல்லாம் வந்து எதுக்கு லிப் லாக் பண்ணி காட்டுறாங்க? இது ரொம்ப அசிங்கமா கேவலமா இல்லை அவங்களுக்கே? அதுவும் அந்த பையன் ஏதோ வெளியில போவானா வருவானா, பொண்டாட்டி இல்லைன்னு பாப்பானா, அப்புறம் 2 பேரும் கட்டி பிடிச்சுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாம இது இன்னொரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது ரொம்ப கேவலமா இருந்தது. இவங்க வந்து படுத்திருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து காசு கொடுக்குறாரு, திங்கிங் ஷீஸ் அ ப்ராஸ்டியூட். அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஓ ஒய்ஃபா. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் இந்த மாதிரி வல்கர் இன்னர் மீனிங் எவ்வளவு வல்காரிட்டியா இருக்கு. ஆனா இவங்க வந்து ஜோமியா நல்லாவே ப்ளே பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்து ட்ரெஸ்ஸிங்ல வந்து வல்காரிட்டி காட்டல, ஆனா ஃபுல் வல்காரிட்டி அவங்க பண்ற அந்த இதுல இருக்கு. அவங்க பண்ற அந்த ஷார்ட்ஸ், அந்த வீடியோஸ்ல வல்காரிட்டி ஷோன். இந்த அந்த இன்னர் மீனிங் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வீடியோக்குமே நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கு புரியும். இவங்க வருஷத்துல இன்னும் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. கேரளால வர்றாங்கங்க. என் பிரச்சனை அதுதான். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு ஊர், எனக்கு என்னை வாழ வச்ச தெய்வம் கேரளா. அதனால கேரளால இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கே ரொம்ப இடைஞ்சலான ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல சின்ன குழந்தைங்க மொபைல்ல பார்க்கும் போது அது எப்படி பேரண்ட்ஸ் ஏத்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல உண்மையிலே. இப்போ அந்த ஜோமியாவும் நிர்மலும்
கேரளால ஃபேமஸான சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. மெயின் காரணமே நான் அப்செட் ஆனது அந்த இன்டர்வியூ பார்த்துட்டேன். அந்த இன்டர்வியூல ஒரு பொண்ணு அவங்க கிட்ட கேள்வி கேக்குது. ஏமா இந்த மாதிரி வீடியோலாம் போடுறீங்களே, சொசைட்டி உங்களை எப்படி பாக்குது, சொசைட்டி உங்களை எப்படி பாக்குது, நீங்க எப்படி வெளி ஆளுங்களை ஃபேஸ் பண்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நேரா வந்தா யாரும் ஒண்ணும் பேச மாட்டேங்கிறாங்க, கமெண்ட்ஸ்ல தான் போடுறாங்க, அதனால எங்களுக்கு என்ன கவலைன்னு அந்த பொண்ணு. இது பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அந்த பொண்ணு வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன, நேரா பார்க்கும் போது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, காமெண்ட்ஸ்ல மட்டும் தான் போடுறாங்கன்னா நேரா பாக்குறவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கிறேன். இந்த மாதிரி வருது இல்ல, உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. எத்தனை டீச்சர்ஸ் இருப்பாங்க கேரளால, எத்தனை பேர் டீசன்ட் ஃபேமிலிஸ்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க குழந்தைங்களை பல்யூட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டா அது ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரி ஆளுங்களை. இப்ப தமிழ்நாட்டிலே அமைச்சிட்டாங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா நேரா நிக்க வச்சு கேள்வி கேட்கணுங்க. ஏங்க இந்த மாதிரிலாம் போடுறீங்க, நல்லா இல்லைன்னு 1-2 பேர் சொன்னா தானே அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ரியலைஸா பண்ண கூலா இருக்கிறாங்க. அவங்க நேரா பார்த்தா சொல்ல மாட்டாங்க, காமெண்ட்ஸ்ல தான் போடுவாங்க. நல்ல கமெண்ட்ஸ் நாங்க எடுத்துக்குவோம், கெட்ட கமெண்ட்ஸ் நாங்க விட்டுருவோம். அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலை இல்லை. கமெண்ட்ஸ் எப்படி வேணா வரட்டும், அவங்க அதை பத்தி கூலா இருக்காங்க. இது எல்லாத்த விட அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்க, ஒரு லேடி காம்பேர், அவங்க கேட்கிற கேள்வி, உங்க குழந்தைங்களெல்லாம் நீங்க கூட்டு வரலையா? 2 குழந்தையா அவங்களுக்கு, இந்த கப்பலுக்கு 2 குழந்தைங்க, ஏன் நீங்க சேனலுக்கு அந்த குழந்தைங்களோட வரல இந்த பேட்டிக்கு? கேவலமா இல்லைங்க. அந்த அந்த காம்பேரருக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு உண்மையிலே அந்த ஷோ பார்த்து பைத்தியமே பிடிச்சிருச்சு. அந்த காம்பேரருக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. இவங்க பண்றது ஒரு அசிங்கமான விஷயம். அசிங்கமான ஒரு விஷயத்த பப்ளிக் முன்னாடி காட்டுறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னு கூட பார்த்தா சொல்ல மாட்டேன், குட்டி பிள்ளைங்களா தான் இருக்கு 2 அந்த பையனும் பொண்ணும். இந்த குழந்தைங்கள வேற சேனலுக்கு கூட்டு அசிங்கப்படுத்தணுமா அந்த குழந்தைய? 2 குழந்தைங்களாம். அந்த குழந்தைங்க வந்தா என்ன பாக்குறவன் என்னன்னு சொல்லுவான் அந்த குழந்தைங்களை பத்தி? ஐயே, இவங்களுக்கு இந்த 2 குழந்தைங்களா, அப்போ இவங்க வளர்ந்தாலும் இந்த மாதிரி நிறைய வரும் வீடியோஸ் நினைப்பாங்களா? எப்படி அந்த காம்பேர் அந்த கேள்வி கேட்டுச்சுன்னு தெரியல. இன்னொரு கேள்வியும் அந்த காம்பேர் கேக்குது இவங்க கிட்ட, இந்த கண்டென்ட் எங்கிருந்து உங்களுக்கு வருது, உங்களுக்கு எங்க அந்த இன்ஸ்பிரேஷன் வருது? இது என்னங்க மணிரத்னம் படமாங்க இது? இது ஏதோ பெரிய இவங்க பெரிய பெரிய நம்ம பாகுபலி பிளானிங் ஆகுது. பாகுபலி ஸ்கிரிப்டிங்கு, அதுக்கு லொகேஷனு, அதுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு என்ன சினிமா ஷூட்டிங்கா? ஒரு சினிமால பெரிய டைரக்டர் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அந்த யூடியூபரான அந்த பொண்ணு உட்காந்துக்கிட்டு இந்த கப்பல் கிட்ட கேக்குறாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எங்கிருந்து வந்துச்சு? நீங்க ரொம்ப ஷார்ட்ஸ் தான் அதிகமா போடுவீங்களா, வீடியோஸ் அதிகமா போஸ்ட் பண்ணுவீங்களா? என்கரேஜிங்கா பேசுறாங்கங்க. எனக்கு புரியல. நானும் இவங்க அந்த இவங்க நல்லா தெரிச்சு பேசுவாங்கன்னு நினைச்சேன். ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு பொண்ணு, ஏங்க இதெல்லாம் அசிங்கமா இருக்குங்க, இதெல்லாம் நம்ம கேரளா பேரை நம்ம கெடுக்க கூடாது, நான் தமிழ் பொண்ணு, நான் உட்காந்து பேசுறேன், அந்த கப்பல் ஏன் முன்னாடி வந்து உட்காந்தா கேள்வி கேட்க நான் ரெடி. பட் மலையாளத்துல ஒரு மலையாள காம்பேரர் இந்த மாதிரி பேசுறதுக்கு எவ்வளவு பெரிய தவறு. ஒரு வல்கரிட்டியை ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ வேற இதுக்கு பாராட்டுற மாதிரி ஒரு பெரிய சேனல், நிறைய வியூஸ் உள்ள ஒரு சேனல்ல ஆல்மோஸ்ட் 9 lakh அந்த சேனலுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும். அப்படி இருக்கும் போது அந்த சேனல்ல இவங்களை உட்கார வச்சு என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா அவங்க 2 பேரும் வைஷ்ணவிக்கும் ஷருண் ராஜுக்கும் சொகுசு காரை கிஃப்ட் பண்ணாங்க, ஃபாரின் கார் கிஃப்டிங். இங்க என்னன்னா they are presenting them in front of the thing. அந்த பொண்ணு இன்னொரு கேள்வி கேக்குது இந்த கப்பல் கிட்ட. என்ன கேக்குதுனாக்கா, உங்க பேரண்ட்ஸ் எல்லாம் இதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நல்ல விதமாவா அப்படின்னு. ஒன்னு ஆமா, எங்களுக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்களே எங்க அம்மா அப்பா. அவங்க சொன்ன பதில், எங்க அம்மா அப்பா நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, எங்க குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருந்தா அந்த வீடியோ நாங்க எடுக்க போறோம்னா குழந்தைங்களை தனியா கொண்டு போயிடுவாங்களாம். இதெல்லாம் அருவருப்பா இருக்குங்க கேட்கவே. இது என்னங்க நடக்குது சுத்தி வேற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆதரிக்கணும்னு நினைக்கிறாங்களா? அது நம்ம ஜென்ரேஷனை விட்டணும், எல்டர்லி ஜென்ரேஷனுங்க. ஒரு தாய் தந்தையர்னு என்ன, அந்த பையன் சொல்ற எண்டே முத்தஷி, எண்டே அம்மம்மா அப்படின்றான். அம்மம்மானா அம்மாவுடைய அம்மாவோ அப்பாவுடைய அம்மாவோ தான் அவங்க அம்மம்மா அம்மாச்சின்னு வாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவங்க என்கரேஜ் பண்றாங்களா, நீ வா இங்க நில்லு, இந்த இந்த பக்கம் இதை வை, இந்த பக்கம் இதை செய்யணும், அவங்க டைரக்ஷன் பண்றாங்களா? இத சொல்றான் அந்த பையன் நிர்மல். கேட்கறதுக்கே ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு நமக்குலாம். வேர் இஸ் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கோயிங் டு? எல்டர்லி ஜென்ரேஷன் இருக்க ஆளுங்களை இதை கரெக்ட் பண்ணலன்னா இப்படி? அந்த காலத்து கேரளா பாரம்பரியம் எவ்வளவு பெரிய பாரம்பரியமா இருந்துச்சு. ஆம்பளைங்க வந்தாலே தலையை குஞ்சிட்டு போவாங்க லேடிஸ், அப்படிப்பட்ட பாரம்பரியத்துல இருந்தாங்க கேரளா. அது நம்ம ஊர் ஆளுங்களாவது கொஞ்சம் ஓரளவுக்கு முற்போக்கான சிந்தனை, அங்க சுத்தமா கிடையாது. அங்க இருக்கிற ஒரு பாட்டிமா அவங்க சொல்றாங்க இப்படி எடுங்க. அப்புறம் அம்மா அப்பா ஓகே, தேர் என்கரேஜிங். உங்க வீடியோஸ் பார்ப்பாங்களா அவங்க அம்மா அப்பா? பார்ப்பாங்க. அவங்க கமெண்ட்ஸ் சொல்வாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க உங்க வீடியோஸை பத்தினா? காமெண்ட்ஸ் தப்பா வந்தா அவங்க கோவப்படுவாங்களா? அசிங்கப்படணுங்க. காமெண்ட்ஸ் கேவலமா வந்துச்சுன்னா இந்த உடனே நிறுத்துமா, என்னமா இந்த மாதிரி கேவலமா எல்லாரும் இதுக்காக நாங்க பெத்து போட்டோம்னு கேட்பாங்களா?
பெரியவங்க. அதை விட்டுட்டு காமெண்ட்ஸ் மோசமான இவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் இந்த பொண்ணுக்கு 2 சிஸ்டர்ஸ் பொம்பளை பிள்ளைங்க. அவங்க பார்ப்பாங்களா இந்த வீடியோஸ், பார்த்துட்டு காமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களும் அப்செட் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி தப்பான காமெண்ட்ஸ் போடக்கூடாது. தப்பா நடந்தா தப்பான காமெண்ட்ரி தானங்க வரும். நீங்க தப்பா வீடியோ போட்டுட்டு அப்புறம் தப்பான காமெண்ட்ரி வருதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது வந்தாலும் பரவாயில்ல, திருப்பி துணிஞ்சு இதை தான் செய்வோன்றாங்க. ஆனா ஒரு கேள்வி கேட்டதுக்கு மழுப்புறாங்க. சரி, இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறீங்களா யூடியூப்ல, என்ன வேலை பாக்குறீங்க 2 பேரும்? அந்த பொண்ணு நல்லா டேலண்டடா சொல்லிருச்சு கிளீனா, இல்ல நான் கல்யாணம் ஆனனால அவளை கான்சன்ட்ரேட் பண்ணல அப்படி இப்படின்னு. பட் கரெக்டா என்ன வேலைக்கு போனாங்க என்ன ஏதுன்னு ஒரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. இந்த பையன் அவன் சைட்ல இருந்து சொல்றது, அவரு ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஜிம் ட்ரைனிங் சொல்லி தருவாராம். ஓகே, இவரை ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஜிம் ட்ரைனிங் சொல்லி கொடுக்கறது உண்மையா இருந்தா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்டா இருப்பாங்களா மைண்ட் செட்ல? இது உண்மையாக இருந்தா அவங்க அப்ஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்களா? இவங்க சொல்றாங்க முகத்துக்கு நேரா யாருமே அப்ஜெக்ட் பண்ணலன்னு. நான் ஒரு ஜிம் ட்ரெயினர் ஒரு ஃபிளாட்டா போய் ட்ரைனிங் கொடுக்குறாராம், ஒரு பர்டிகுலர் ஜிம் இல்லையா? ஸோ ஆக மொத்தத்துல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, இவங்க பொழப்பே தான். இவங்க 2 பேர் பொழப்பே அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடுறது, என்ன அருவருப்பான காட்சிகளை காட்டுறது அப்படின்ட்டு. இவங்க குழந்தைங்களும் அதை பார்க்க விடுவாங்களா? அந்த வீடியோஸை பார்க்க விட மாட்டாங்க. ஜஸ்ட் க்ரோயிங் அப், ரொம்ப சின்ன குழந்தைங்க போல இருக்கு. இது ஃபியூச்சர் இந்த குழந்தைங்க என்ன கேள்வி கேட்கும்? இல்ல இந்த குழந்தையும் இந்த சமூகத்தோட சேர்ந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லுமா? சினிமால வந்தா கரெக்ட் பண்றீங்களே, ஏன் யூடியூப்ல வந்தா கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற என்னோட கேள்வி. ஸ்ட்ராங்கான கேள்வி இது. இது எல்லாத்த விட இன்னொரு வீடியோ அந்த மாதிரி வல்கரிட்டி, அந்த மாதிரி மீனிங்கை யோசனை பண்ணி பார்த்தா ரொம்ப அருவருப்பா இருக்கு. இந்த பொண்ணு ஒரு இன்னர் கார்மெண்ட்டை தூக்கி போடுது, உடனே அவர் பிடிச்சிக்கிறாரு, அதை அவங்க ஹஸ்பண்ட் நிர்மல் பிடிச்சிக்கிறாரு. உடனே பிடிச்சிக்கிட்டு அதுல ஓட்ட விழுந்திருக்கா, இவர் போய் தையல்ல தைச்சு கொண்டு கொடுத்துறாரு. இவர் ரொம்ப இன்னசென்ட்டா. அப்போ அந்த பொண்ணு மோசமா? இதெல்லாம் என்ன ஒரு ஃபியூச்சர் ஜென்ரேஷன் என்ன சொல்லி கொடுக்க வராங்க? இதை இவங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி அதை வரவேற்கிறாங்கன்னு தெரியலையே. அடுத்தது அந்த ஷரோன் ராஜ் வைஷ்ணவி விஷயத்தையாவது அவங்கள பேட்டி எடுத்து நான் பார்க்கல. ஆனா அவங்க சொல்லவும் இல்லை எந்த பேட்டியிலையும் எங்க அம்மா அப்பா இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அவங்க ஓகே அப்படின்ட்டு. எப்படி ஒரு பொண்ணுங்க வீட்டுல, வைஷ்ணவியா இருக்கட்டும் இந்த பொண்ணா இருக்கட்டும், இவங்க 2 பேர் வீட்டுல பேரண்ட்ஸ் எப்படி இந்த ஆம்பளைங்க தங்களுடைய பொண்ணுங்களை ஒரு வியாபார பொருளா பயன்படுத்த எப்படி ஒத்துக்கிறாங்கன்றதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அது எப்படின்னு இவங்க அசிங்கமா கேள்விப்பட மாட்டாங்க. ஏங்க உங்க பொண்ணு இந்த மாதிரி தடுக்க கூடாதான்னு யாரும் இவங்க கிட்ட கேட்டிருக்க மாட்டாங்களாமா? அப்ப பணம் வருதுன்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்க குடும்பமா? அதாவது அம்மால இருந்து அம்மா அப்பால இருந்து இவங்க கப்பல்ல இருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே ஓகேன்றாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு? அப்ப என்ன மாதிரி ஒரு அவரு காசுக்காக என்ன வேணா செய்யலாமாங்க? அப்ப ஏன் சினிமா நடிகல அசிங்கமான கேள்விங்களா கேக்குறீங்க யூடியூப்ல உட்காந்துக்கிட்டு? இப்படி செய்யறீங்க, அப்படி செய்யறீங்க, அப்படி பண்றீங்க, இந்த படத்துல இவ இப்படி நடிச்சா அப்படி நடிச்சான்னு நடிக்கிறதுக்கே இவ்வளவு பேசுற நீங்க எதுக்கு உங்க காமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்த 2 பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க? தி பெஸ்ட் கப்புள் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க 2 பேரும் சொன்னாங்களா, ஃபேஸ்புக்ல மீட் பண்ணிக்கிட்டோம், இன்ஸ்டால பழகணும், ஃபர்ஸ்ட் நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வளர வர அது காதலா மாறுச்சு அப்படின்ட்டு. அதுவும் ஃபேஸ்புக்ல இன்ஸ்டால இவங்க போட்டோவே அவர் பார்க்கலையா? அப்ப என்ன சேட் பண்ணிருப்பாங்க? நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஓகே, இந்த மாதிரி வீடியோ எடுத்தா நீ ஒத்துக்குவியா? இந்த மாதிரி வீடியோ போட்டு உத்துத்தரலாமா லைஃப்ல? நீயும் வேலைக்கு போவாத, நானும் வேலைக்கு போல, ஓகேயா, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருப்பாரா? அதனாலதான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ்வர்ஸ் ஆகி இப்படி ஆயிட்டாங்களா, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? எனக்கு தெரியல. இதை என்கரேஜ் பண்ண பெஸ்ட் கப்புள் வித் லவ்லி அண்டர்ஸ்டாண்டிங் கமெண்ட்ஸ்ல வர்றது. இன்னொருத்தவங்க ஓகே, வாட் எவர் செட் அண்ட் டன் யூ ராக். என்ன, வாட் இஸ் தட் டு ராக் இன் திஸ்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இட்ஸ் சோ வெரி மைண்ட் இரிட்டேட்டிங் இட் இஸ் ஆக்சுவலி டு சே. ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் என்ன ஆவாங்கன்ற ஒரு கான்செப்டே இல்லை. அதுவே வந்துருவாங்கப்பா சினிமா நடிகைகள், மாடல்ஸ், அவங்க இவங்கன்னா மட்டும் இந்த மாதிரி போட்டாங்க ட்ரெஸ், அந்த மாதிரி போட்டாங்க, இந்த மாதிரி சீன்ல நடிச்சாங்க. சொல்லுங்களேங்க உங்க கமெண்ட்ஸ்ல, ஓப்பனா சொல்லுங்க. ஆனா நீங்க கமெண்ட்ஸ் அடிச்சாலும் அவங்க கண்டுக்கிறதா இல்ல. ஸோ வை நாட் த கவர்மெண்ட் ஆஃப் கேரளா டேக் சம் ஆக்ஷன் ஃபார் திஸ்? அது நான் சொல்ற ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் தான் என்னுடைய இது. ஏன்னா அங்கிருந்து பரவி இப்போ தமிழ்நாட்டுக்கு வருது, இங்க இருந்து ஆந்திராவுக்கு போது நிறைய வீடியோஸ் மெஜாரிட்டி பார்த்தா மெஜாரிட்டி வியூஸ் கேரளா கப்பிள்ஸ்க்கு தான் வருது. இப்போ இதை ஃபாலோ பண்ணி இன்னும் 3-4 கப்பல் இவங்களுக்கு கடியில இருக்காங்க. அவங்க ஒருத்தங்க திருச்சூர் கப்பல், ஒருத்தங்க அவங்க எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறது, முட்டை கொடுக்கறது ரொம்ப சாதாரணமா இருக்கு. நடிக்கிற எங்களுக்கு அருவருப்பா இருக்கு. இப்ப என்ன மாதிரி தேவயானி மாதிரி, சுவலட்சுமி மாதிரி நிறைய நடிகைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏன் டேக் இவன் நதியா மேம், டேக் ரேவதி மேம், நாங்கெல்லாம் வி வாண்ட் அக்ரி ஃபார் ரொம்ப க்ளோஸ்னஸோ லிப் டு லிப் கிஸ்ஸிங் எல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டது கிடையாது. இதனாலே எங்களுக்கு மார்க்கெட் போச்சு. இதனால நிறைய படங்கள் நடிக்க முடியாம ஆச்சு. நிறைய பேருக்கு ஹிட்டான படங்கள் லிஸ்ட்ல தான் நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்கோமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பட் இவங்கெல்லாம் தைரியமா செய்யறாங்க.
ஒண்ணுமே யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு செய்யறாங்க. ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இதை பார்த்தாக்கா வை நாட் யூ டூ அ ப்ரொடெஸ்ட் ஆர் சம்திங் அகேன்ஸ்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கப்புள் சொல்லுங்க. எஸ்பெஷலி கேரளா. ஏன்னா உங்க ஊர்ல தான் இது ஆரம்பிக்குது. உங்க ஊர்ல ஆரம்பிச்சு மெதுவா எல்லா ஊருக்கும் போகுது. எங்க ஊர் கெட்டு போகுதுங்க அப்படின்னு நீங்க சொன்னா தானங்க இதுக்கு ஒரு இது எடுப்பாங்க, ஸ்டெப் எடுப்பாங்க. அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு யூனிட்டி. யூ ஷுட் டெல். உங்க கிளாஸ்லயே நல்ல பொண்ணு, ஒரு பாவமான பொண்ணு, படிக்காத பொண்ணா கூட இருக்கலாம். அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணை டீஸ் பண்றதுக்கு, ரேக் பண்றதுக்கு இது ஒரு இடம் கொடுக்குதா இல்லையா? இப்போ இந்த ஒரு ஷார்ட்டை பார்த்துட்டு ஒரு பையன் போய் அந்த பொண்ணை வா தனியா போலாம் அப்படி இப்படி நேக் பண்றதுக்கு கொள்றதுக்குலாம் இது நிறைய இடம் கொடுக்குது இல்லைங்களா? சொல்லுங்க. மட்டும் இல்லை, எல்லாரும் சோம்பேறித்தனமாக்குது இந்த மாதிரி வீடியோஸ். இது வந்து வல்கரிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, சோம்பேறித்தனம். எதுக்கு உழைக்கணும்? இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போட்டு பொழைக்கலாம். இந்த பொண்ணே சொல்லுது ஃபர்ஸ்ட் வந்து நான் குக்கரி ஷோட்டா ஆரம்பிச்சேன். ஓகே, குக்கரி ஷோ இல்ல, கார்டனிங் இருக்கு, எவ்வளவு இருக்கு, எத்தனையோ நடிகை. நீங்க பாத்தீங்கன்னா சீதா அம்மால இருந்து பெரிய பெரிய நடிகைங்க வரைக்கும், ஊர்வஷி எல்லாருமே பார்த்தா அவங்க வீட்டுல வந்து they have their own gardening. அதை பத்தி கேட்கறாங்க. அவங்க வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வீட்லயே வளர்க்குறாங்க. அதே ஒரு பேஷன் எடுத்து அந்த மாதிரி வீடியோ போடுங்க. பிக் பிக் ஸ்டார்ஸ் ஆர் டூயிங் தட். ஏன் அவங்களால முடியாது அந்த மாதிரி வீடியோ போட? எங்களால இந்த மாதிரி வீடியோ போட முடியாதா? இந்த மாதிரி வல்கரா அசிங்கமான வீடியோ போட நடிகைகளால முடியாதா? நாங்க ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன்னா எங்களுக்குன்னு we have a decency and manners. பட் கல்யாணம் ஆன கப்புள், மேன் should look after the wife. ஒய்ஃபை வச்சு நீ சம்பாதிக்கிற. உன் ஒய்ஃபை வந்து 4 ஆம்பளைங்க இந்த கோணத்துல பாப்பாங்க. உன் இடத்துல அவங்க இருந்து உன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி நடந்தா எப்படின்னு 4 ஆம்பளைங்க யோசிப்பாங்க. இது கூட பரவாயில்ல, காசு தான் முக்கியம்னு நீங்களா இறங்குறீங்களே. ആമ്പിളത്തനത്തേക്ക് ഇത് കറക്റ്റാ? അയ്യ മാൻ ഞാനാണോ അങ്ങനെ പറഞ്ഞിട്ട് കാര്യമല്ല. ഇതിനെ നോക്കണം. ആദ്യം നിങ്ങളുടെ ഭാര്യനെ നിങ്ങൾ നോക്കണം. ஓகே, நான் அதை தான் சொன்னேன் மலையாளத்துல. ஃபர்ஸ்ட் உங்க பொண்டாட்டியை நீங்க பாருங்க. நான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு நாட்டுல பெரிய விஷயம் கிடையாது. இதை ஃபர்ஸ்ட் செய்யணும். எங்களுக்கு சாரல, எங்களுக்கு குழப்பம் இல்லை. நீங்களுக்கும் குழப்பம் இல்ல, நீங்களுக்கு குட்டிகளுக்கு குழப்பம் உண்டுனால. அதான் எங்களுக்கு குழப்பம் இல்லை, எங்களுக்கு குழப்பம் இல்லைன்னா வர்ற குழந்தைங்களுக்கு நாளைக்கு பிரச்சனைங்க. அந்த பிள்ளைங்க நாளைக்கு சொசைட்டி எப்படி காரி துப்போம்? பாவம் தானே. இல்ல அமுச்சிடுவீங்களா ஃபாரின் கண்ட்ரிக்கு? அங்க கூட பாக்குறாங்க இந்தியன் வீடியோஸ். நீங்க நினைச்ச மாதிரி இல்ல. நீங்க பண்றதெல்லாம் வந்து வேற மாதிரி பிட்பட ஸ்டைல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட நல்லது கிடையாது. இந்த வைஷ்ணவி சரணா பேர் நிறைய பேசிட்டேன் நான். இவங்க பாக்குறாங்க நாங்க காப்பி அடிக்கிறோம், நாங்க கொஞ்சம் காப்பி அடிச்சுக்கோ, நாங்க கொஞ்சம் மைண்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த மைண்டை எஜுகேஷன்ல யூஸ் பண்ணலாம், பெயிண்டிங் டிராயிங்ல யூஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது வேற ஏதாவது ஒரு விஷயத்த பப்ளிக் சொல்றத யூஸ் பண்ணலாம்ல. நீங்க ஏன் இதுதான் யோசிக்கிறீங்களா? மார்னிங் எந்த உடனே திங்கிங் only of sex. It's very bad. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப காலைல முழிச்ச உடனே என்ன மாதிரி ஆபாசமா பண்ணலாம், என்ன மாதிரி ஆடியன்ஸை கவரலாம், இப்ப வியூஸ் தட்டிடணும். இந்த தரம் வியூஸ் தட்டிடணும். ஒய்ஃப் படுத்துட்டு இருக்காங்க, கண்ட இடத்துல தண்ணியை ஊத்துறாராம் இவர். ஏதோ என்னங்க இதெல்லாம் நான் பார்த்தனால ரொம்ப அருவப்பா இருக்கு. எனக்கு வந்து என்ன எப்படி பிளாக் பண்றதுன்னே தெரியல. இவங்க எதுல வருவாங்க? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தைங்க ஒரு அம்மா அப்பா லாக் பண்ணி வச்சாலும் பக்கத்து வீட்டு பசங்க இல்ல மத்த மொபைல்ல பார்க்க சான்சஸ் நிறைய இருக்கு. நீங்களே எதுக்கு இந்த மாதிரி வல்காரிட்டியை தூண்டுறீங்க குழந்தைக்குள்ள? ஃபியூச்சர் ஜெனரேஷன் எனக்கு எப்படி தெரியுமா? ஸ்கூலுக்கு போறாங்க, படிக்கிறாங்க, வந்து டியூஷன் கிளாஸ், அடுத்தது மியூசிக் கிளாஸ், அடுத்தது கம்ப்யூட்டர் கிளாஸ், இந்த மாதிரி போற இந்த ஜெனரேஷன் பசங்களை இந்த மாதிரி வல்காரிட்டியை வச்சு நீங்க பல்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது ஒவ்வொரு பேரண்ட்டும் கேட்கிற கேள்வியா இருக்கும். ஆல் த பேரண்ட்ஸ் ஷுட் மேக் அ ஸ்ட்ரைக் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் ட்ரை டு ஸ்டாப் இட். இங்க ஒரே ஒரு அம்மாவா நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது பிரோஜனம் இல்லை. ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஒவ்வொரு அம்மா கட்டிட்டு இருக்காங்க, அதுல பிரோஜனம் கிடையாது. ஒவ்வொரு அம்மா அப்பாவும், ஏன் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் எல்லாருமே தான் இதை பாக்குறவங்க அத்தனை பேரும் try to put an end to this. This is nothing but shit. அவங்க பேசுறது நிறைய வல்காரிட்டி, அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாம் பார்த்து அவங்களே கத்துக்க மாட்டாங்க. இல்ல அந்த காம்பேரிங் பண்ண பொண்ணு, அந்த பொண்ணை நான் மன்னிக்கவே மாட்டேங்க. அது சொல்லுது நீங்க நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் தரீங்களா, இது என்ன நல்ல எக்ஸ்பிரஷன்? ஒண்ணுமே கிடையாது. அவங்க எதையோ கூப்பிட்டு பேட்டி எடுக்கணும்னு வச்சனால தப்பு செஞ்சதை கரெக்ட் பண்ணாம இஷ்டத்துக்கு இவங்க ஏதோ ஒரு கேஷ் வாங்கிட்டு அவங்க பேட்டி எடுத்துட்டு இவங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டாங்கன்னா, she is also Malayali, she should take some responsibility. She didn't do it. அந்த சேனலுக்கும் வியூஸ் வந்திருக்கும் கண்டிப்பா. ஆனா அந்த மாதிரி சேனல்ல ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இந்த ஒரு பேட்டி அவங்களை அசிங்கப்படுத்துற ஒரு பேட்டி ஆயிப்போச்சு. இந்த மாதிரி பீப்புளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா இன்னும் 4 கப்பல் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த பேட்டி எடுத்துக்கிட்டே போறாங்களா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி நிறைய பேர் செய்யறாங்க. இப்போ தமிழ் ஆடியன்ஸ் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்க யூடியூபை திறந்தா இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் வீடியோஸ் போடுறவங்க இருக்காங்க, வல்காரிட்டி தூண்டுறவங்க இருக்காங்க. இன்னைக்கே ஸ்டார்ட் ஆப்ரேட்டிங், இன்னைக்கே ட்ரை டு ஸ்டாப் இட். இல்லாட்டி நாளைக்கு வளர்ந்து பெருசா போயிடும். இல்ல பாராட்டி வேற பிளாட்டை தராங்க, காரை தராங்க, இது எவன் கொடுக்குறான்னு எனக்கு தெரியலங்க. இதை ஸ்ப்ரெட் பண்றதுனால என்னன்னு தெரியல. ஒரு கப்பலை கேவலப்படுத்தி வியூஸ் சம்பாதிக்கிறது வந்து கேவலம். அது என்கரேஜ்மெண்ட் பண்றது அதை விட ரொம்ப ரொம்ப கேவலம். இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இப்ப திரும்பவும் சொல்றேன்.
இவங்க பண்ற அசிங்கத்தை தட்டி கேட்கணும், கண்டிக்கணுமே தவிர என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. அது திரும்பி திரும்பி பண்றாங்க. இது பொண்டாட்டியே இல்லாம 2 பேரும் ரோட்ல பாக்குறாங்களா, அவங்க போடுற வீடியோஸ் அவங்க இக்னோர் பண்ணிட்டு போறாங்களா, அப்புறம் பாக்குறாங்களா, அப்புறம் தாலியா பாக்குறாங்களா, புருஷன் தான் நினைச்சுக்கிறாங்களா. நைட்டு 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா, காலைல ஒருத்தங்க ஒழிஞ்சுக்கிறாங்களா, புருஷன் ஒழிஞ்சுக்கிறாரு, இவங்க அப்படியே தேடிட்டு போறாங்க எல்லா இடத்துலயும். அதுக்கப்புறமா போய் பார்த்துட்டு ஓ ஃபைன் தாலி கட்டிருக்கோம், யாருக்கு நம்ம பயப்படணும் அப்படின்றாங்க. இது கதவு தட்டுறாங்களா ஒருத்தங்க, இது ஏன்னா இவங்க அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க போல கதவு தட்டுற ஷார்ட். என்னங்க இது வந்து ரொம்ப வெரி ரெடிக்யூலிங்க. அதுல வேற போட்டிருக்க டைட்டில் நியூலி மேரிட் கப்புள் ஃபியர் அப்படின்னு போட்டு ஏதோ போட்டிருந்தாங்க. நியூலி மேரிட் கப்புள் எதுக்கு ஃபியர்? புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருக்கும் போது என்ன ஃபியர்? மறந்துடுறாங்களாம். அதாவது இதை மறந்துட்டு வேற விஷயங்கள் இன்வால்மெண்ட் ஆயிடுச்சோம். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு சொல்றேன், ஏய் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமால தாலி பாக்குது, இப்ப கதவை திறக்கலாம், சரி நீ வெளில வா. என்ன இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இது? அப்புறம் கட்டின புருஷன் பொண்டாட்டிய பெட்ல பார்த்து எந்த காசுன்னு போடுறாரு, அவன் முறைக்கிறான். அப்புறம் ஓ பொண்டாட்டில இப்போ என்ன இதெல்லாம் வந்து என்னங்க இது? வாட் ஐ ட்ரைங் டு டீச் த பீப்புள்? பொண்டாட்டிக்கும் மற்றவங்களுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? என்ன கான்செப்ட் வச்சு இது பண்ணீங்க? அந்த பொண்ணு கேட்குது, அந்த இன்டர்வியூர் கேட்குற அதே கேள்வி கேட்குறேன். இந்த கான்செப்ட் எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? உங்க பொண்டாட்டியே உங்களுக்கு அடையாளம் தெரியல. ஸோ எல்லா பொம்பளைங்களும் ஒரே மாதிரி ஒரு ஆம்பளை பார்க்கணும், யாரோட வேணா எவன் வேணா போய் தப்பு பண்ணலாம். அதே மாதிரி பொம்பளைங்களும் புருஷன் தெரியாம எவன் கூட வேணா படுத்துக்கலாமா? என்னங்க அது? ப்ளீஸ், திஸ் இஸ் வெரி வெரி இரிட்டேட்டிங் ஈவன் டு திங்க் ஆஃப் தோஸ் திங்ஸ். தயவு செய்து இதை மாத்திக்கங்க, அவ்வளவுதான் சொல்றதுக்கு.